welcome to Dynamic Studio. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் டிசைன் எப்படி நம்ம நார்மல் டிலே மேக் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கோல்ட் கலர் குந்தன் ஸ்டோனை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை சுற்றி நம்ம இப்போ ரெட் கலர் குந்தன் ஸ்டோனை வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 6 குந்தன் ஸ்டோனை எடுத்து நான் கேப் விட்டு அங்கங்கே கேப் விட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது கொடுத்து முடிச்சக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் கொஞ்சமாக கேப் விட்டு மறுபடியும் அதே ரெட் கலர் ஸ்டோனை கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு இதே மாதிரியே நம்ம இங்கே கோல்டு ஸ்டோன் கொடுத்தது பதிலாக நான் க்ரீன் ஸ்டோன் கொடுக்க போகிறேன். மற்றபடி எல்லாமே அந்த க்ரீன் ஸ்டோனை சுற்றி நம்ம ரெட் ஸ்டோன்ஸை இந்த மாதிரி 6 ஸ்டோன்ஸை கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோல்டு ஸ்டோன் வச்சு சுற்றிலும் ஃப்ளார் மாதிரி ஒட்டினோம் இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம இங்கே கீழே இந்த மாதிரி திலகம் ஷேப் ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு அதோட ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்துட்டு அந்த ஃப்ளார் கீழே வர மாதிரி அந்த லீஃப் மாதிரி நம்ம இப்போ இப்படி ப்ளேஸ் பண்ணி நம்ம இதை ஒட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே 2 கீழே 2 வச்சு நம்ம இதை ஒட்டிக்கிட்டோம். ஸோ ஒட்டிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஜர்தோஷை வச்சு இதை சுற்றி சுற்றி தைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சமாக கோர்த்து எடுத்துக்கிட்டேன் ஜர்தோஷியில். அதுக்கப்புறமா இப்போ இதை சுற்றி சுற்றி நம்ம அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கோல்டு ஸ்டோனுக்கு மேலேருந்து ஆரம்பித்து இப்போ அதுக்கு மேலே இருக்க ஸ்டோனை சுற்றி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்ததும் இப்போ இந்த பக்கம் வந்ததும் இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோனை மறுபடியும் ஒரு சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோனை சுற்றிலும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படியே சிக்கு கோலம் மாதிரி இந்த ஃபுல் ஃப்ளார் மாதிரியான ஷேப்பையும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். அப்படியே 2 ஃப்ளார் ஷேப்பிங் ஃபில் பண்ணினதுக்கப்புறம்
கீழே நம்ம இந்த திலகம் ஷேப்பை சுற்றியும் மறுபடியும் ஜர்தோஷியை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து செப்பரேட்டாக தான் ஃபில் பண்ண போகிறோம், தனித்தனியாக தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு அதோட கூர்முனையிலேருந்து ஊசி எடுத்துக்கிறேன். ஸோ அதோட சைஸ்க்கு நான் மெஷர் பண்ணி இந்த ஜர்தோஷியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து இதை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்படியே எல்லா திலகம் ஷேப் ஸ்டோனையும் ஜர்தோஷியை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இப்போ இந்த காசு ஒர்க்கை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ 2-3 தையல் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக காட்டணும்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் ஸ்டோனோ இல்லை ஒயிட் ஸ்டோனோ இல்லை அந்த த்ரெட்டை மறைக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வேணும்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒட்ட போகிறது இல்லை, வெறுமனே ஒரு ஐடியாஸ்க்காக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோனை சுற்றி ஃப்ளவர் மேக் பண்ணியிருந்தோம்ல, அது கீழே நமக்கு இன்னும் ஒரு வேலை மிச்சம் இருக்குது. அது என்னென்னா இந்த மாதிரி சக்கரை எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப் சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒயிட் கலர் ஜர்கன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம க்ளூவை போட்டு ஒயிட் கலர் ஜர்கன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அக்கண்ணா மாதிரி நம்ம 3 ஜர்கன் ஸ்டோனை கொடுத்துடலாம். இதையே நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக தொடர்ச்சியாக மேக் பண்ணல, அதோட லுக் இப்படி தான் இருக்கும். இதையே நீங்கள் நெக்லைன் கொடுத்துக்கலாம், அதோட பார்டரில் பீட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இதையே மெயின்டைன் பண்ணி கீழே நெக்லைனை சுற்றி மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.